Good afternoon, students. இப்போ நம்ம வந்து இந்த போயத்தை பார்ப்போம். The other day itself we have seen the poem. A father to his son. ஒரு அப்பா வந்து தன் மகனுக்கு வந்து அறிவுரை கூறுறார். A father advises to his son. ஃபஸ்ட்டு போயத்தில் வந்து லவுட் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் பை த டீச்சர் அண்ட் தென் சைலண்ட் ரீடிங் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சத்தமாக டீச்சர் படிக்கணும், அப்புறம் அமைதியாக பசங்க படிக்கணும். A father sees his son nearing manhood. மேன்ஹுட்னா அந்த சைல்டாக இருந்து அடாலசண்ட்டுக்கு வந்து ஒரு ஆண் மகனாக போக போகிறான். நியரிங் மேன்ஹுட்னா அந்த ஆண் மகனாக ஸ்டேஜுக்கு போயிட்டான், அடல்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்போ அப்பா வந்து தன் மகனுக்கு என்ன அறிவுரை சொல்லணும்? வாட் ஷால் ஹீ டெல் தட் சன்? அந்த பையனுக்கு அவர் என்ன அறிவுரை சொல்லுவார் அப்படின்னா, லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி ஆர் ராக். நீ வந்து ஒரு ஸ்டீலை போல், இரும்பை எக்கை போல் இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா ஃபார் த ஸ்டாம்ஸ் அண்ட் சர்வ் ஹிம். ஸ்டாம்ஸ்னால் வாழ்க்கையில் பயங்கரமான புயல்கள் வரும், அதாவது உணர்ச்சி பூர்வமான புயல்கள். சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மொனாட்டனி. ஹம்ட்ரம் மொனாட்டனின்னா ஒரு போரிங் லைஃப். அந்த லைஃப்பில் வரக்கூடிய புயல்களுக்கு ஸ்டடியாக இருக்கணும்னு சொல்கிறார். அண்ட் கைடு ஹிம் அமங் சடன் பிட்ரேயல்ஸ். பிட்ரேயல்ஸ்னால் காட்டி கொடுக்கறது, ட்ரைட்டர், நம்பிக்கை துரோகம். அண்ட் டைட்டன் ஹீம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட்ஸ். அந்த கொஞ்சம் ஸ்லாக்னா கேர்லெஸ்ஸான அந்த மூமெண்ட்ஸில் வந்து அவனை வந்து உறுதிப்படுத்தும். லைஃப் இஸ் எ சாஃப்ட் லோம். சாஃப்ட் லோம்னா ஃபெர்டைல் லேண்ட். ப்ரூட்ஸ் ஹேவ் பீன் ஜென்டில் வேர் லேஷஸ் ஃபெயில்டு. மிருகங்கள் கூட வந்து சாஃபன் ஆகும் எப்போ அதை சாட்டையால் அடித்து அதை பண்ண முடியாத காரியங்கள் கூட அன்பால் சாதிக்கலாங்கிறாங்க. லேஷஸ்னால் குதிரையுடைய சாட்டை, குதிரையை அந்த சாட்டையை குறிக்குது. த க்ரோத் ஆஃப் அ ஃப்ரைல் ஃப்ளவர் இன் எ பாத். ஒரு ஃப்ரைல் மீன்ஸ் வீக். ஒரு பலவீனமான பூ வந்து ஒரு பாறையை வந்து உடச்சிக்கிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. இந்த போயத்துடைய கண்டினியூஷன் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அதில் உள்ள இஆர்சி அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ரீட் த லைன்ஸ் given below and answer the questions that below. பின்வரும் வரிகளை படித்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும். இது வந்து poetry appreciation கொஸ்டின்னு. அதாவது உங்களுக்கு பார்ட் 1 20x1 20, பார்ட் 2ல் வந்து 6 கேள்விக்கு எடுத்து 4 கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த கேள்வி வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு பேர் poetry appreciation கொஸ்டின்னு பேர். இதில் வந்து 4, 2, 8 மார்க் எழுதணும். லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக். ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப்? அதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்னா, ஒன் ஷுட் ஃபேஸ் லைஃப் வித் எ ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு எழுதலாம். ஒன் ஷுட் ஃபேஸ் லைஃப் வித் எ ஸ்ட்ராங் மைண்ட். ஒரு உறுதியான மனத்தோடு நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் தி அபவ் லைன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டால் என்ன வரும்னா, சிமிலி, மெட்டாஃபர், அலிட்ரேஷன் இப்படி வரும். இங்கே வந்து மெட்டாஃபர். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டாஃபர். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு இரும்பு, ஒரு உருக்கு. நீ வந்து பாறையை போல இருன்னு சொல்லுவாங்க. போலங்கிற வேர்டு இங்கிலீஷில் வரல, லைக் வராதனால இட் இஸ் அ மெட்டாஃபர். METAPHOR. அடுத்தது லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸி, அண்ட் திஸ் டூ மச் மைட் சர்வ் ஹிம். வை டஸ் த poet suggest it to take life easy? ஏன் வாழ்க்கையை வந்து சாஃப்டாக எடுத்துக்க சொல்கிறாரு அப்படின்னா, சில சமயம் பசங்க வந்து அதை ஹார்டாக எடுத்துப்பாங்க. அதனால் தி poet advises his son to take the life easy because life is like a fertile land. வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம். சாஃப்ட் லோம்னா ஃபெர்டைல் லேண்ட். நமக்கு பல வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நம்ம வந்து டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படிங்கிறார். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் தி அபவ் லைன். இதுவும் மெட்டாஃபர் தான். லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம். லைக் இல்லாததுனால இது வந்து மெட்டாஃபர். டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் இஃப் ஹி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் த ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனது மகனை வந்து த ஃபாதர் கால் சாண்ட்பர்க் அட்வைசஸ் இஸ் சன் டு பி லோன்லி. இது வந்து எப்பயுமே லோன்லியாக இருக்க சொல்கிறார். ஏன்னா லோன்லியாக இருக்கும்போது தான் மைண்டு வந்து இட் ஒர்க்ஸ் டு இட்ஸ் ஃபுல்லஸ்ட் லைஃப், டு இட்ஸ் யுவர் மைண்ட் ஒர்க்ஸ் டு இட்ஸ் ஃபுல்லஸ்ட் பவர்.
அதனால் க்ரியேட்டிவாக இருக்கும். அதனால் டெல் ஹிம் சாலிட்யூட்னா லோன்லினஸ் இஸ் க்ரியேட்டிவ் இஃப் இஸ் ஸ்ட்ராங். அந்த ஃபைனல் டிசிஷன்ஸ், அந்த பெரிய முடிவுகள்லாம் வந்து அமைதியாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இஆர்ஸில் கேட்டால் என்ன எழுதுனா, தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி போயம். These lines are taken from the poem A Father to His Son, written by Coral Sandberg. Here the father advises his son. The son is approaching the manhood, so he advises his son. அப்படி எழுத வேண்டியதுதான். Tell him as a stuff can be wasted. Tell him time as a stuff. ஏதோ ஒரு பொருள் வந்து வேஸ்ட் ஆகுறது போல், இது மூக்குப்படியாக இருந்தால் கூட ஸ்டஃப்னா மூக்குப்படியை குடிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பொருள் வேஸ்ட்டாகிற மாதிரி காலமும் வீணாக போயிடும். அதனால் வந்து டெல் ஹிம் டு பி எ ஃபுல் எவ்ரி ஸோ ஆஃபன். ஒரு முட்டாளாக இருந்து பல விஷயங்களை தப்பு பண்ணி கற்றுக்க அப்படின்னு சொல்கிறார். வை டஸ் த போய்ட் சஜஸ்ட் த டைம் கேன் பி வேஸ்டட். அதாவது டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த above line. Tell him to be a fool ever so often and to have no shame over having been a fool. முட்டாளாக இருக்கிறதுக்கு வந்து நீ வெக்கப்படாத, ஏன்னா முட்டாளாக இருந்து நீ கற்றுக்க அப்படின்னு சொல்கிறார். Yet learning something out of every folly. Folly means mistake. ஒரு தவறு செய்யும்போது நம்ம அதை கற்றுக்குறோம். ட்ரையல் அண்ட் எரர். ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் தி சீப் ஃபாலிஸ். எந்த முட்டாள்தனத்தையும் திருப்பி செய்யாத, ஒரு தப்பு செய்யும்போது கற்றுக்க அப்படிங்கிறார். இட் இஸ் அ ஷேம் டு பி எ ஃபூல் அட் டைம்ஸ். What does one learn from every folly? From every folly he has learned not to repeat that folly. அந்த முட்டாள்தனத்தை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஒரு குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா நம்ம கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அதுதான் ஃபாலி மீன்ஸ் ஃபுல்லிஷ் மிஸ்டேக். ஃப்ரீ இமேஜினேஷன் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் தி வேர்ல்ட் ரிசன்டிங் சேஞ்ச். அதாவது இந்த உலகத்தில் வந்து உலகம் வந்து மாற்றத்தை விரும்பலை, ரிசன்ட்னா வருத்தப்படுறது. அதாவது நீ வந்து இந்த இமேஜினேஷன்ஸை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. Pick out the alliterated words from the poem and write. And this might stand him for the storms. அதாவது ஸ்டாண்டு ஸ்டாம்ஸ், இதான் வந்து alliteration. And then ERC வருது பாருங்க. Explain the following lines with reference to the context. இதான் ERCங்கிறது, இடம் சுட்டி பொருள் விளக்கு. நல்லா 10 வாட்டி எழுதி பாருங்கள். ERCனா என்ன அர்த்தம்னா, explain the lines with reference to the context and guide him among sudden betrayals. அதாவது these lines are taken from the poem A Father to His Son, written by Coral Sandberg. Here the father advises his son. The son is at the stage of becoming a manhood. He is nearing the manhood. அப்போ வந்து he cautions his son. He wants his son to be on God, to be protected against the sudden betrayals. உன்னை வந்து ரொம்ப பேர் திடீர்னு துரோகம் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரைட்டர்ஸ்லாம் உன்னோடய கூட துரோகம் பண்ணுவாங்க. அவங்கள எதிர்த்து நீ உறுதியாக இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். பிட்ரேயல்னால் காட்டி கொடுக்குறது, ட்ரைட்டர் நம்பிக்கை துரோகம். பிட்ரேயல்னால் நம்பிக்கை துரோகம். அண்ட் டைட்டன் ஹீம் ஃபார் ஸ்லாக் மொமெண்ட்ஸ். அவன் வந்து கொஞ்சம் வீக்கான மொமெண்ட்ஸில் இருக்கும்போது அவனை உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். பிட்ரேயல் மீன்ஸ் ட்ரைட்டர், பிட்ரே காட்டி கொடுத்தல். பிரீச் ஆஃப் ஹோப், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. ப்ரூஸ் ஹேவ் பீன் ஜென்டில் வேர் லேஷஸ் ஃபெயில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆல்வேஸ் அடாப்ட் லவ் அண்ட் சாஃப்ட் மெத்தட்ஸ். அதாவது அன்பை தான் பயன்படுத்துங்க. ஏன்னா வேர் லேஷஸ் ஃபெயில்டு வென் வயலன்ஸ் ஃபெயில்டு. லேஷஸ்னால் சாட்டையால் அடிக்கும்போது ஒருத்தர் சாதிக்க முடியாத விஷயத்தை அந்த ப்ரூட்ஸ் அனிமல்ஸை வந்து நம்ம வந்து சாஃபன் பண்ணலாம். அப்படின்னா லவ்னால சாஃபன் பண்ணலாம். அதனால் நீங்கள் யூஸ் லவ் அண்ட் நாட் வயலன்ஸ் அப்படி சொல்கிறார். I repeat, இதில் என்ன ஒப்பீனியன்னா, தி ஆத்தர் Coral Sandberg says that not to use violence, use love and affection and soft methods. Brutes-னா animals, lashes-னா அந்த குதிரை சவுக்கு. Yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. இதுக்கு என்ன ERC எழுதணும்? These lines are taken from the poem A Father to His Son, written by Coral Sandberg. In this poem, the father advises his son. His son is nearing the boyhood, nearing the manhood. அதாவது ஒரு ஆண்மகனாக அவன் போகிறான். ஸோ advises his son. He advises his son to be lonely, தனிமையாக இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. he also wants his son to be careful against the sudden betrayals. திடீர்னு ஒன்று காட்டி கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் பி எ ஸ்டீல் பி ஆர் ராக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி ஃபாலின்னா ஒரு ஃபூலிஷ் மிஸ்டேக், ஒரு முட்டாள்தனம். ஒவ்வொரு தவறு பண்ணாலும் அதுலேருந்து யூ ஷுட் லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபூலிஷ் மிஸ்டேக்.
ஃபாலி மீன்ஸ் ஃபுலிஷ் மிஸ்டேக், முட்டாள்தனமான தவறு. அந்த முட்டாள்தனமான தவறை டோன்ட் ரிப்பீட். இந்த காரல் சான்பர்க் ஆஸ்க் his son not to repeat the foolish mistake. You learn from the foolish mistake. அந்த முட்டாள்தனமான தவறுலேருந்து நீ கற்றுக்க, அதை டோன்ட் ரிப்பீட்னு சொல்கிறாரு. ஃபாலி மீன்ஸ் foolish mistake. he will be lonely enough to have time for the work. அதாவது ரொம்ப பேரும் நீ சேர்ந்துருக்காத அப்படிங்கிறாரு. he advises his son to be lonely and solitary because தனிமையில் இருக்க சொல்கிறாரு. lonely and solitaryனா பிகாஸ் கிரேட் டிசிஷன்ஸ், பெரிய முடிவுகள்லாம் ஒருத்தர் தனிமையாக இருக்கும்போது தான் எடுத்ததான். அதுக்கு பாவ்லோ இந்த மாதிரி சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தனியமையாக இருக்கும்போது யூ ஹவ் plenty ஆஃப் டைம் டு ஒர்க். சில பேர் பேசியே நேரத்தை வீணடிச்சிருவாங்க, அதனால சொல்கிறாங்க. Answer the following questions in number 100 to 150 words each. Explain how the poet guides his son who is at the threshold of manhood. Thresholdனா என்ட்ரன்ஸ், நுழைவாயிலில் இருக்கான், ஆண்மகனா எப்போ போகிறான், அப்போ என்ன வாழ்க்கையில் உள்ள சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்படி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. How, according to the poet, is it possible for his son to bring changes into a world that resents வருத்தப்படுது. உலகம் மாற்றங்கள் வரக்கூடாதுன்னு வருத்தப்படுது. அப்படிப்பட்ட உலகத்தில் நீ மாற்றங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. 150 வேர்ட்ஸில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த சம்மரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீட் த சம்மரி ஆஃப் தி எக்ஸ்ட்ராக்ட். He teaches him to think before he acts. அதாவது செயல்படுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. Restrain from taking rash decisions. அதாவது நீங்கள் அது சொல்கிறார் இல்லையா, அனிமல்ஸ் ஆர் ஜென்டில்டு, அனிமல்ஸ் ஆர் சாஃபன்ட். அது மாதிரி நீங்கள் முதல்லே அடித்து இந்த மாதிரி வயலண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. லவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிஸ்ட்ரைன்னா அதுலேருந்து நீங்கள் கட்டுப்படுத்திடுங்க. அதாவது ரேஷ் டிசிஷன்னா யோசனை செய்யாமல் எடுக்கிற முடிவுகளை எடுக்காதீங்க. கீப் ஹிஸ் தாட்ஸ் டு ஹிம்செல்ஃப். உனக்கு நீ தனிமையில் திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரீட் பீப்புள் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஈக்குவாலிட்டி. அன்போடையும் ட்ரீட் பண்ணுங்கள். அட்வைசஸ் டு கீப் ஹிஸ் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஹவவர், என்னதான் பழைய ஃப்ரெண்டு வச்சுக்க, இருந்தாலும் புது ஃப்ரெண்டு வச்சுக்க நீ ஜாக்கிரதையாக இருந்துக்க. யூ ஷுட் பி ஸ்லோ டு ஃபைட் பட் ஃபைட் போல்ட்லி இஃப் இந்த நீட் அரைசஸ். யூ ஷுட் லிசன் மோர் தேன் டாக். யூ ஷுட் ட்ரெஸ் ரிச்லி. மோர் ஓவர் யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் பாரோயிங் அண்ட் லெண்டிங் மணி. பாரோயிங் கடன் வாங்கும்போதோ கடன் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறாரு. ஹி அட்வைசஸ் ஹிம் ஹவு டு பிஹேவ் வித் இன்டெகிரிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. live life in a way that allows you to look at yourself in the mirror and not to be ashamed. அதாவது எப்படி வாழணும்னா, நம்ம வாழ்க்கையை கண்ணாடியில் பார்க்குறது போல் நம்ம அவமானப்படக்கூடாது. அப்போ நம்ம தவறான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறான். Telling him too much money has killed man and left him dead years before burial. These are the lines you have just read from the poem. இந்த படத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பணக்காரர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பணக்காரங்களை டூ மச் மணி ஹேஸ் கில்ட் த ஹியூமனிட்டி. அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த ரிச் பீப்புள் ஹேவ் டெட் பிஃபோர் தேர் டெட். ஆக்சுவலி உண்மையிலே சாகிறதுக்கு முன்னாடியே, அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செத்துட்டாங்க அப்படின்னா, தே ஹவ் லாஸ்ட் தேர் ஸ்பிரிச்சுவல் நோபல்னஸ். அதாவது அவங்களுடைய மனம் அந்த ஆன்மீக உயர்வை இழந்துட்டு தே ஆர் லிவிங் டெட். அதாவது உயிரோடு இருக்கும்போதே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாரு, பணத்தாசை பிடிச்சவங்கள. ஸோ அந்த போயத்தையும் நல்லா படிங்க. போயத்தை படித்து பாருங்கள். இஆர்சி இருக்குது. போயட்ரி அப்ரிஷியேட் கொஸ்டின் யாருமே அட்டன் பண்ணல, நல்லா பாருங்கள். இஆர்சியெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.